பாமகவை பொறுத்தவரையிலே நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே இரு அணிகளாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக இரு தரப்பிலும் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிகின்றது. அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸை பொறுத்தவரையிலே அவர் பக்கம் தற்போது பெரும்பான்மை நிர்வாகிகள் யாரும் இல்லை. அதன் காரணமாக தனக்கு ஆதரவான கட்சியிலிருந்து இதற்கு முன்பு நீக்கப்பட்ட பலரையும் தொடர்பு கொண்டு அவர்களை அழைத்து கட்சியில் இணைப்பதற்கான பணிகளிலே அவர் ஈடுபட்டு வருவதாக தெரிகின்றது. அவர்களை மீண்டும் பாமகவில் சேர்க்க முடியாத பட்சத்தில் தான் ஒரு புதிய அணியை தொடங்கி ராமதாஸ் அணி என்று தனியாக ஒரு அணியை நடத்துவதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. தொடர்ச்சியாக இதுவரை பல்வேறு செய்தியாளர் சந்திப்புகளில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து அன்புமணி மீதும் அவருடைய செயல்பாடுகளின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிய நிலையில் அன்புமணி தற்போது வரையில் எந்த ஒரு பதில் குற்றச்சாட்டையும் ராமதாஸ் மீது வைக்கவில்லை. அதே நேரத்தில் நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக என்னை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற முயற்சி செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். அது திசை திருப்பும் செயல் என்று நேற்று ராமதாஸ் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேதான் தற்போது ஒரே நேரத்தில் 2 இடங்களில் பாமகவினுடைய அந்த கட்சி கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலே நடைபெறுகின்றது. அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் அழைத்து அவர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மற்றொரு புறம் சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் 6 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து கட்சிக்கான பணிகளை தீவிரப்படுத்துங்கள், தேர்தலுக்கான வேலைகளை இப்போதே தொடங்குங்கள் என்று ஆலோசனை கூட்டத்தை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நேரத்தில் தந்தை ஒருபுறம் மகன் ஒருபுறம் என 2 பிரிவாக பிரிந்து இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருவது போல ஏறக்குறைய 98% மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளும் 98% பேர் அன்புமணி அவர்கள் தரத்தில் தான் இருக்கிறார்கள். ராமதாஸ் அவர்கள் பக்கம் நாம் பார்க்கும்போது பாமகவினுடைய தலைமை நிலைய செயலாளர், அதே போல பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அதே போல சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகிய 3 பேர் மட்டும்தான் வலுவான ஆட்களாக அந்த பக்கம் இருப்பதாக தெரிகின்றது.